எனக்கு இப்பயே வந்துட்டு நாக்கு தள்ளுது முடியல. பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டேன். ஹலோ கைஸ், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் குக்கிங் ப்ரான் பிரியாணி அதுதான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்துட்டு குக் பண்ண போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா டிஃபன் வந்துட்டு சாப்பிட்டுட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும் ப்ரான்ஸை. ஸோ ஸ்டார்ட் பண்ணணும். One hour later. பட் வந்துட்டு ரொம்பவே லேட் ஆகுது பண்ணுறதுக்கு. ஸோ பார்க்கலாம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நான் நிறைய வாட்டி க்ளீன் பண்ணியிருக்கேன். பட் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவே லேட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மேபி பண்ணுறதுனால அப்படி இருக்காது தெரியல. ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ நானும் ரொம்ப நேரமாக பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுவேன். பட் எனக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இது ரைஸ்மே வந்துட்டு ஊற வச்சாச்சு. இது ஒன்ஸ் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம குக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் ஈஸி தான், ஆனால் வந்துட்டு இதில் இருக்க அந்த நூல் மாதிரி எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதுதான் வந்துட்டு ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்குது. ஸோ அது வந்துட்டு இல்லை அப்படின்னாலே நம்ம வந்துட்டு சீக்கிரம் முடிச்சிடலாம். இது எல்லாத்தையும் மொத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. ஸோ வாஷ் பண்ணிட்டு லைட்டாக நம்ம மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நேச்சர் ஸ்மெல் வந்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிடலாம். நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அதுலேயே கொஞ்சம் வந்துட்டு ஸ்மெல் போகும். ஸோ நம்ம அந்த ப்ரான் வந்துட்டு மேரினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸோ நான் அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சரும் கார்லிக்கும் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். க்ளீன் பண்ணி இது வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்துட்டு ரெடி ஆகிடும். வந்துட்டு இந்த மாதிரி தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சு பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டு தான் க்ளீன் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிடுவோம். எப்பயுமே வந்துட்டு நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். ஸோ பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்துட்டு மசாலாலாம் போட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக வந்துட்டு சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக வந்துட்டு கரம் மசாலா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சொல்ல மறந்துட்டேன், இஞ்சி பூண்டு லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா மேரினேட் பண்ண விட்டுட்டு இப்போ லைட்டாக வந்துட்டு இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக வந்துட்டு ப்ரெஷ் குக்கரில் வந்துட்டு ஆட் பண்ணிடலாம் பிரியாணி செய்கிற இதில். இதில் வந்துட்டு குக்கர் வச்சாச்சு அண்ட் வந்துட்டு இதில் வந்துட்டு கடாய் வந்துட்டு வச்சாச்சு. ஸோ என்ன பண்ண போகிறோம், இதில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்துட்டு ஆனியன் டொமேட்டோ எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு இருக்க டைமில் வந்துட்டு இந்த ஃப்ரை பண்ண ப்ரான் இருக்கு இல்லை, ஸோ அதை வந்துட்டு இதில் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். நம்ம எனக்கு இப்பயே வந்துட்டு நாக்கு தள்ளுது. ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ
ஸோ இதுலேயும் ஆயில் ஆட் பண்ணிட்டோம். இதில் வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். சைட் பை சைட் ரெண்டும் பண்ணுற மாதிரி. ஸோ நம்ம மேரினேட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட மேரினேட் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு பிளேட் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த கல் பாசி வந்துட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கிராம்பு, அப்புறம் இந்த ஒரு ஸ்பைஸ். ஸோ இதில் அப்படியே சைட் பை சைடு நம்ம வந்துட்டு வெங்காயம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் வந்துட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாற்றிக்கிட்டேன். லைட்டா இந்த ப்ரானை வந்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுக்கோம். இப்போ வந்துட்டு நம்ம இதில் போடலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம கொத்தமல்லி அண்ட் புதினா வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். ஸோ வந்துட்டு நடுவில் ஸ்டோரேஜ் ரீசனால வந்துட்டு கட் ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு இப்போ டொமேட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஆட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ண ப்ரான்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணியை வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ரைஸை வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். இப்போ இது வந்துட்டு ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் சீரக சம்பாவில் கூட ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்கும் பிரியாணி. ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணுங்க, இல்லைன்னா ரைஸ் வந்துட்டு உடஞ்சிடும் ஊறி இருக்கிறதுனால. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா லிட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு வச்சிட வேண்டியதான். Later. பிரியாணி ரெடி ஆக்கிடுச்சு.